Thank you. Okay. இதுல வந்து first index number was constructed in 1764. நல்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம இன்னொன்னு என்ன சொன்னோம் அப்படின்னா காரல் பியர்சன். காரல் பியர்சன் வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரல் பியர்சன் கண்டுபிடிச்சது கார்லேஷன். கார்லேஷன் வந்து 1893 கரெக்டான ஆன்சர்ங்க. பிரான்சிஸ் கேல்டன் தான் வந்து இந்த ஐடியாவை கொடுத்திருப்பாரு 1880s ஐடியா கொடுத்திருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சவர் யாருங்க? சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சவர் யாரு? சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சவர் காரல் பியர்சன் சார் காரல் பியர்சன் சார் காரல் பியர்சன் சைக்கிள் சார் 1900 சார் இயருங்க 1900 1900 சார். பாருங்களா, இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ரிலேட் ஆகுது பாருங்க. இப்போ எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, அது எல்லாமே அது கூட லிங்க் ஆகக்கூடிய விஷயங்கள். நான் இயர் மட்டும் எக்ஸாக்டா நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து உறுதிப்படுத்திட்டு அப்புறமா தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இதெல்லாம் பேர் இருக்கும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்ல அப்படியே ஒரு சிலது ஓடுது. அதுக்காக அது பாய்சன் சார் distribution 1837 sir. Poisson distribution 1837. ஆமாங்க சார் 1837 பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபார்முலா என்ன? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் சைமன் டென்னிஸ் பாய்சன் அவர் பேரு. அதாவது p of x is x அப்படின்னு இது வந்து அதாவது இதுல தான் வரும். p of x is x equal to e power minus m to the power x divided by x factorial அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்முலா. இதுல m அப்படின்னு சொல்லப்படுறது சராசரி. சராசரி mங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா np. ஒரு காயினை வந்து நீங்க டாஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு p 1/2 அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டு காயினை நீங்க டாஸ் பண்றீங்க அப்படின்னா n equal to 2 அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம், அல்லது நம்பர் ஆஃப் டைம்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு நாளைக்கு 8 தடவைகள் சொல்றேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா n equal to 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. n equal to 8 அப்ப சராசரி அப்படின்னா என்னன்னு கேட்போம். சராசரி equal to np அப்படின்னு சொல்லுவோம். n வந்து 8 into 1/2 அப்ப 4. np வந்து சராசரி வந்து 4. இதே வந்து திட்ட விளக்கமாக இருந்துச்சுன்னா npq திட்ட விளக்கம். நம்மளுடைய திட்ட விளக்கம் வந்து npq. சரி இல்ல வேரியன்ஸ் தான் npq. அது வந்து ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டா இது கிடைக்கும், திட்ட விளக்கம் கிடைக்கும், ரூட் ஆஃப் npq. இதுல qங்கிறது q equal to 1 minus 1/2 போடுவாங்க. புத்தகத்துல இருக்குங்க, இது எல்லாமே மெத்தட் வந்து புத்தகத்துல இருக்கு, நீங்க அதை பாத்துக்கணும். சூப்பர் சார். அதே மாதிரி ரேங்க் கார்லேஷன் 1904 சார் 1904 ரேங்க் கார்லேஷன். ஆமாங்க, அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பியர்மேன் 1904. சூப்பர் சார். ஆமாங்க சார். வெரி குட் சார். थैंक यू சார். அதாவது 1904 ரேங்க் கார்லேஷன் ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். ஓகே, நல்லா பின்னாடி பார்த்தலாம். ஓகே ஃபைன், சூப்பர். அடுத்து index number is the dash designed to measure that changes group related variable over a period of time. அதாவது குறியீட்டு எண்கள் டிசைன்டு தயாரிக்கப்பட்டுள்ளது எதற்காக அப்படின்னா to measure the change அப்படின்னா கண்டுபிடிப்பதற்காக, அதாவது மாற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக. ஒரு குரூப்ல நடக்கிற அது ரிலேட்டடான வேரியபிள் கண்டுபிடிக்கிற மாற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓவர் ஏ ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல. இதுல வந்து ஸ்பெஷலைஸ்டு காம்போசிட் அப்படின்னு, காம்போசிட்னா கூட்டு அப்படின்னு இருக்கிறது. இதுல ஒரே குரூப் பாருங்க, ஒரு குரூப் ஒரே பீரியட் தான் இருக்கு. இதுல ஒண்ணும் பெருசா கூட்டுங்கிறது அளவுக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, ரிலேட்டட் வேரியபிள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல காம்போசிட் அப்படின்ற அளவுக்கு ஒரு வார்த்தை கிடையாது. அது காம்போசிட் அப்படின்னா ரெண்டு குரூப் சேரணும். அதுக்கு ஒரு கொஸ்டினை நான் செட் பண்ணிருப்பேன், உங்களுக்கு அதுக்கு ஒரு கொஸ்டினை நான் செட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி வார்த்தைகள் வரப்போ நம்ம டப்புன்னு நீங்க எடுத்துறீங்க அப்படின்றதுக்காக இதை வந்து நான் கொடுத்தது காரணம். இந்த போத் ஏபி வந்து சார் அடிக்கடி இப்படி போட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஏ போட்டுறீங்க, கரெக்டா வந்துடும் அப்படின்னு. டப்புன்னு தப்பா இருக்கும் உங்களுக்கு. அந்த 17 பேருக்கு மட்டும் இது கரெக்டா. ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ், ரெண்டு வகையான ஆவரேஜ் இருக்கு இண்டெக்ஸ் நம்பர்ல. ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ். ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜுக்கு அவங்க என்ன டெஃபினிஷன் சொல்றாங்க?
உங்களோட அதாவது யூனிட் 10 மெட்டீரியல் இருந்தா எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம், ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல போயிட்டு அதை டப்புன்னு நோட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், வேலை முடிச்சு போச்சு. ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ் அப்படின்றது வெயிட்டட் ஆவரேஜ் இருக்கும். வெயிட்டட் ஆவரேஜ் பி அண்ட் கியூ ரெண்டுமே இருக்கும், குவான்டிட்டி இருக்கும், பிரைஸ் இருக்கும். ரெண்டு வேரியபிள் வந்துருது இல்லைங்க, அதனால காம்போசிட். ஒன்னு குவான்டிட்டி, இன்னொன்னு பிரைஸ், ரெண்டு வேரியபிள் வந்தா அதாவது காம்போசிட், அதனால அது பேர் வெயிட்டட் அப்படின்னா. வெயிட்டட் போய்டும். ஸ்பெஷலைஸ்டுனா ஒரே சேஞ்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு குரூப்ல ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ் அதுலதான் சிம்பிள் ஆவரேஜ், 3 மெத்தட் இருக்கும். என்னென்ன மெத்தடுங்க? சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடு, ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்போம் பாருங்க. சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் இல்ல வெயிட் அது வந்து இதுல இருக்குமா, இன்டெக்ஸ் நம்பர்ல வெயிட்டட் ஆவரேஜ் ஆப்போசிட் சைடுல இருக்கும். படம் சிம்பிள் அக்ரிகேட். சிம்பிள் அக்ரிகேட். Simple aggregate. இருக்குங்களா? சிம்பிள் அக்ரிகேட் உங்களுக்கு அடிக்கடி என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த படங்கள் பிக்சர் ஒரு கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா அங்க போகணும் ஞாபகம், அதுக்காக சொல்றது. சிம்பிள் அக்ரிகேட் ரெண்டு. இன்னொன்னு வெயிட்டட் அன்வெயிட்டட் வரணும் சார். வெயிட்டட் அன்வெயிட்டட். Weighted aggregate and weighted average. வெயிட்டட் ஆவரேஜ் Relatives. The price relative. Sir, weighted average இல்லனா சார் லாஸ்ட் இயர்ஸ் பாஸ் இயர்ஸ் பவுலிஸ் அதெல்லாமே வெயிட்டட் தாங்க. நாம கண்டுபிடிக்கிறதெல்லாம் வெயிட்டட் தாங்க. வெயிட்டட்னாவே அது வந்து காம்போசிட்ல வந்துருங்க. PQ ரெண்டு இருக்கும், காம்போசிட்ல வந்துரும் உங்களுக்கு. சிம்பிள்னா ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கும். ஒரே P/Q அப்படின்னு போட்டீங்கன்னா P அதாவது P0/P1. சிம்பிள் ஆவரேஜ் நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? சிக்மா P1/P0 அப்படின்னு கொடுப்பீங்க, அப்படிதானே? ஆமாங்க சார். P0 சிக்மா P1 divided by P0 into 100. நான் உங்கள்ட்ட அடிக்கடி கேட்கறத எதுக்காக கேட்கறேன் அப்படின்னா, என்னால ஸ்கிரீனுக்கு போய் பார்க்க முடியாதுங்க, அதனால நீங்க சொல்றது வச்சு அப்படியே எடுத்துக்கிறேன். சிக்மா P1 ஸ்பெஷலைஸ்ட் ஆவரேஜ் அன்வெயிட்டட்னு சொல்லலாமா சார்? அன்வெயிட்டட் வெயிட்டட் ஆவரேஜ் சொல்லலாமா? ஆமா ஆமாங்க, அன்வெயிட்டட் தான். ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ்க்கு அன்வெயிட்டட் தான். அன்வெயிட்டட் எடை இடாதது அப்படின்றது. இதுல பாருங்க ஒரே ஃபேக்டர் தான் இருக்கு, பிரைஸ்ங்கிற ஒரே ஃபேக்டர் தான் இருக்குங்க. இதுல பாருங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். அப்போ ஒரு குரூப் அதனுடைய ரிலேட்டட் மெஷர்ங்கிறான். 1 0 எல்லாம் இதனோட ரிலேட்டட் மெஷர், கரண்ட் பேஸ் அப்படின்றதெல்லாம் இதனோட ரிலேட்டட் மெஷர். அது வந்து இதுதான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது இன்டெக்ஸ் நம்பர் கால்குலேட்டர் சிங்கிள் வேரியபிள். சிங்கிள் வேரியபிள் ரெண்டு ஒரே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். யூனிவேரியட் இன்டெக்ஸ் அப்படின்னு ரெண்டு ஒரே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா வேற கொடுக்கணும் அப்படின்றேன், ரெண்டு ஒரே ஆன்சர் கொடுத்துட்டேன். யூனிவேரியட் சாரி இது நான் தான் தப்பா மீனிங் பண்ண பாருங்க. அன்வேரியட் இதுல வந்து சாரி இது வந்து அன்வேரியட் அப்படின்னு இருக்கு. யுனிங்கிறது தான் சிங்கிள், யுனினா சிங்கிள். ஐ மட்டும் இருக்கு பாருங்க, ஐ மட்டும் ஒண்ணு புதுசுங்க. டக்குன்னு பார்த்தா நாமளே தப்பு பண்ணிடுறாங்க, அது மாதிரி நிறைய தப்பு பண்ணிருக்கோம். அதனால கேர்ஃபுல்லா ஒரு வாட்டிங்கிறது ரெண்டு வாட்டி நம்ம படிச்சிருவோம். When an index number is constructed from a group of variables is considered. Group of variable இதுல பாத்தீங்கன்னா constructed variable group ஆயிடுச்சுன்றான். Related variableனா specialized average. இது பாருங்க, ரிலேட்டட் வேரியபிள் அப்படின்னா ரிலேட்டட், அதாவது ஒரு குரூப்னுடைய ரிலேட்டட் வேரியபிள் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஆவரேஜ். அதே வந்து குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ், நிறைய வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறது, அதாவது தொடர்புடைய, அதே சமயம் அந்த குரூப், அதாவது கன்ஸ்ட்ரக்டட் குரூப் ஆஃப் வேரியபிள், நிறைய வேரியபிள் எடுத்துக்கிறது அப்படின்றது. இதுல காம்போசிட். ஓகே, அடுத்தது ஒன்னே கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அடுத்தது மோஸ்ட் வைட்லி யூஸ்டு வெயிட்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் வைட்லி யூஸ்டு வெயிட்டட் இண்டெக்ஸ் எந்த மெத்தட் அதிகமாக இருக்கா? லாஸ்ட் இயர் தான்
இது எது அதிகமா யூஸ் ஆகுது நம்ம பாருங்க, நீங்க தப்பு பண்றீங்க பாத்தீங்களா? எதனால இது போகுது அப்படின்னா, லாஸ்ட் இயர் மெத்தடுங்கிறது கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் மெத்தடு. நல்லா ஞாபகத்தில் இருக்குங்களா? கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் மெத்தடு, சிபிஐ அப்படின்னு சொல்றதுலாம் இன்டெக்ஸ். இவரோட மெத்தடை தான் அதிகமா எல்லாமே சிபிஐல ஃபாலோ பண்ணுவாங்க. கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ், அதாவது சைல்ட் மெத்தடு, இதுல எல்லாமே ஃபாலோ பண்றது வருது. லாஸ்ட் இயர் மெத்தட் தான் வைட்லி யூஸ்டு வெயிட்டட் இன்டெக்ஸ். ஃபிஷரோடது ஐடியல், ஃபிஷரோடது ஐடியல். நம்ம சொல்ல ஐடியல் தான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா சாதாரண ஒரு வெயிட்டேஜ் காட்டுது. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஎம் வெயிட்டேஜை காட்டும், அதாவது ஜாமெட்ரிக் மீன் வெயிட்டேஜை காட்டும். அவ்வளவுதான், ஜாமெட்ரிக் மீன்ல காட்டும். இல்ல இது நல்ல கொஸ்டின், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் வைட்லி யூஸ்டு அப்படின்னா அதிகமாக பயன்படுத்தப்படுவதுன்னா உங்களுக்கு எது ஞாபகத்துல வரணுங்க? கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் தான் ஞாபகத்துல வரும். அது வந்துட்டு எவ்வளவு போதும், the best average constructing of an index. இப்ப இந்த இடத்துல பெஸ்ட் எந்த ஆவரேஜ், அப்ப எந்த சராசரி பெஸ்ட் அப்படின்னு ஏஎம்மா ஜிஎம்மா ஹெச்எம்மா அப்படின்றப்போ இந்த இடத்துல ஐடியல் தான் உங்களுக்கு இது கரெக்ட். பிசர்ஸ்னுடைய ஐடியல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு தான் சிறந்ததாக இருக்கும். அதாவது மெத்தடு சிறந்தது, வைடா யூஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அது ரெண்டையுமே இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். வைட்லி யூஸ்டு மெத்தட் அப்படின்றது லாஸ்ட் இயர். இதுல வந்து பெஸ்ட் ஆவரேஜ் அப்படின்றது எந்த ஆவரேஜ்னா ஹெச்எம்மா ஜிஎம்மா அப்படின்னு பாக்குறப்ப ஜிஎம். ஜாமெட்ரிக் மீன் புரியுதுங்களா? பெருக்கல் சராசரி முறை, பெருக்கல் சராசரி முறை. அடுத்தது டைம் ரிவர்சல் டெஸ்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. உங்களுக்கு அந்த டே அன்னைக்கு ஒரு இது ஒண்ணு போட்டு விட்டுருப்பேன். எவ்வளவு பேர் நோட் பண்ணி வச்சியா? ஒரு குறிப்பு ஒண்ணு வந்து போட்டிருந்தாங்க. இதுல 3 வகையான டெஸ்ட் இருக்கும். நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைம் ரிவர்சல் டெஸ்ட். ஒண்ணு வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட். அடுத்தது வந்து சர்க்குலர் ரிவர்சல் டெஸ்ட். இருக்குங்களா? டைம் ரிவர்சல், ஃபேக்டர் ரிவர்சல். இது எந்த டெஸ்ட் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு அனுப்பிச்சிருந்தேன் எல்லாத்துக்குமானது. அந்த குறிப்பை வந்து எடுத்து வச்சிருக்கிறவங்க இதுல ஆன்சர் பண்ணிடுவீங்க. குரூப்ல அனுப்பிச்சிருந்த ஞாபகத்தில் இருக்குங்களா? ஃபேக்டர் வந்து ஃபிஷர்ஸ். அது நோட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். அதான் சார் ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சிருக்கேன் சார். ஃபேக்டர் எஃப் சார். சர்க்குலர்ல வந்து எஸ் மட்டும் வராது சார், சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மட்டும், மீதி எல்லாம் வரும். சார் நான் அதை கேட்கல. சரிங்க சார். குரூப்ல ஒன்னு அனுப்பிச்சிருந்தேன், அது நோட் பண்ணி வச்சீங்கன்னு கேக்குறேன். எவ்வளவு பேரு அதை நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். நமக்கு என்ன போகுதுன்னு தெரியல. அந்த ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதான், அது எவ்வளவு பேர் அது வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் நம்மளோட இதுல இருக்காது. 3 டெஸ்டும் வந்து நான் வந்து இது கொடுத்து ஒரு இதே கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு அதே 27 தனிக்கு அனுப்பியிருக்கீங்க சார். 4 டெஸ்ட்டும் போட்டு டேப்லெட். ஆமா ஆமாப்பா, அதையும் எடுத்து இருக்கு சார், இருக்கு சார். இல்ல அதுல பாத்தீங்கன்னா டைம் ரிவர்சல் டெஸ்ட் யாருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் யாருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து கொடுத்துருக்கோம். குரூப்ல வந்து போயிருக்கோம். இருங்க அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சு. அப்புறப்போ மறுபடியும் நம்மளே எடுக்கிறோம் அப்படின்றது வந்து அது வந்து உங்களுக்கு 1 செகண்ட் கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அதை வந்து பாத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இதா இருக்கும். உங்களோட குரூப்ல அப்படியே பாத்துடலாம். நீங்க 27 வந்திருக்கு சார். ஒரு 5:45 PM AM. சரிங்க. மறுபடியும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். குரூப்ல வந்து இப்ப அனுப்பிச்சிருக்கேன். அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும்.
அதுல பாத்தீங்கன்னா டைம் ரிவர்சல் டெஸ்ட் யாராருக்கு வருது அப்படின்றதையும் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் யாராருக்கு வருது அப்படின்றதையும் வருது. ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் பிசருக்கு மட்டும்தான் பொருந்துங்க. யாருக்கு மட்டும்தான் பொருந்து? அததான் வந்து சுரேஷ்குமார் எஃப்ஐஎஃப்னு வச்சுக்கிட்டாரு ஷார்ட்கட். ஃபேக்டர் ரிவர்சல் அடுத்த பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் அக்ரிகேட்டிவ் அப்படின்றது சர்க்குலருக்கு மட்டும் பொருந்துங்க. அக்ரெசிவ் அக்ரிகேட்டிவ் அப்படின்ற இது வந்து சர்க்குலருக்கு மட்டும் பொருந்துங்க. அக்ரெசிவ் அக்ரிகேட்டிவ் இந்த ரெண்டுக்கு வச்சுக்கோங்க. சர்க்குலருக்கு அக்ரெசிவ் அப்படின்ற வார்த்தையும் அக்ரிகேட்டிவ் அப்படின்ற வார்த்தையும் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா சர்க்குலர் டெஸ்ட் குறிக்கும். சிம்பிள் அக்ரிகேட்டிவ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டு வெயிட்டேஜ் அக்ரிகேட்டிவ் மெத்தட். பிக்ஸ்டு வெயிட் மொத்தத்துல அக்ரிகேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். யூனிட் டெஸ்ட் இன்னொன்னு இருக்கு. 4வது டெஸ்டா யூனிட் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பொருந்துங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பொருந்தும். யூனிட்ங்கிறது சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மட்டும் பொருந்தாது. ஆல் டெஸ்ட் எக்ஸப்ட் சிம்பிள் அக்ரிகேட்டிவ். குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன், அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புதுசா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இதுல நான் அந்த ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்ல ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் இதுல ஒரே ஒரு தானே ரிசல்ட். ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்ல எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும்? PQ அப்படின்னு போட்டார். P1 Q1 divided by P0 Q0 சார். சூப்பருங்க. அவ்வளவுதாங்க. மேல எல்லாம் சேம், கீழ எல்லாம் சேம். இது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஃபிஷர்ஸ்னுடைய ரிசல்ட் இவ்வளவு மட்டும் தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா டைம் ரிவர்சல் டெஸ்ட் அப்படின்னு சொல்ல வந்து P01 into P10 equal to 1. கரெக்டுங்களா? P01 into P10 into 1. ஓகே சார், கரெக்ட். அவ்வளவுதாங்க. இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா 1 அப்படின்றதெல்லாம் திருப்பி போடுறோம் அப்படின்னு அர்த்தம். பிசருக்கு இதுதான் ரிசல்ட். அவ்வளவுதான். அந்த ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சர்க்குலர் டெஸ்ட் அப்படின்றதுக்கு சர்க்குலர்ல வந்து ஒரு சின்ன ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. கடைசியா நம்ம ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்போம். மெட்டீரியல் கொடுத்துருப்போம். சர்க்குலர்ல என்ன கிடைக்குதுங்க? P10 into P10 into அப்புறம் P20 சென்டர்ல வந்து 1 2 வரும் சார். 1 2 வரும் சார் சென்டர்ல. சென்டர்ல 1 2 அடுத்ததுங்க 20 சார். 20 ஓகே. ஈக்குவல் டு 1. இது சர்க்குலர் டெஸ்ட். இப்படி பார்த்துட்டீங்கன்னா ஈஸிங்க. அவ்வளவுதான். இதுக்குள்ள எல்லாமே படிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்ம திரும்ப இப்படிதான். நான் உங்களுக்கு கேள்வி வளைச்சு ஏன் கேட்கறேன் அப்படின்னா இதுதான் கேள்வியா வருங்க. வேற ஒண்ணுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதான் முக்கியம். டைம் ரிவர்சல் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட டெஸ்ட்டுமே பண்ணிடும். அப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் தீஸுமே பண்ணணும். புரியுதுங்களா? டைம் ரிவர்சல் டெஸ்ட் இப்போ சொல்லிடலாம். ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் ஒன்லி பிசர் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். புரியுதுங்களா? இனிமேல் எப்படி நீங்க தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுவேன். ஃபேக்டருக்கு பிசர் அது மட்டும்தான். அவருக்கு வேற யாருமே வரவே கூடாது. டைம் ரிவர்சல் டெஸ்ட் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். சர்க்குலர் மட்டும் அக்ரிகேட்டிவ் அக்ரெசிவ் அப்படின்ற அக்ரிகேட்டிவ் அப்படின்ற வார்த்தையை நான் அதில் வச்சுப்பாங்க. ஈஸியா போயிடும். சிம்பிள் அக்ரிகேட்டிவ், பிக்ஸ்டு வெயிட் அக்ரிகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். யூனிட் டெஸ்ட் எக்ஸப்ட் ஆல் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸப்ட் சிம்பிள் அக்ரிகேட்டிவ். சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மட்டும் பண்ணாது. சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மட்டும் பண்ணாது. மற்ற எல்லாமே பண்ணும். அவ்வளவுதான். கான்செப்டே அவ்வளவுதான். சூப்பருங்க. சர்க்குலர் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் பாருங்க. சிம்பிள் அக்ரிகேட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கொடுத்துருக்கேன் அதுல. ஆனா அதுல வந்து என்ன இருக்குங்க? பண்ணாதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் மெத்தட் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர் எக்ஸப்ட் யூனிட் டெஸ்ட் மட்டும்தான். கரெக்ட். சிம்பிள் ஆவரேஜ் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் பண்ணும். கரெக்ட் தானுங்க.
சர்க்குலர்னு வந்தாவே அக்ரிகேட்டிவ் இருக்குதான்னு பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான். யூனிட் மட்டும்தான் எதை பண்ணாதுங்க, இது ஆல் எல்லாத்தையுமே பண்ணும் எக்ஸப்ட் சிம்பிள் அக்ரிகேட்டிவ பண்ணாது. சிம்பிள் அக்ரிகேட்டிவ் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் டெஸ்ட் பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். Are you clear now? ஓகே சார். இந்த கான்செப்ட் புரியுதுலப்பா? ஓகே. சர்க்குலர் வந்து அக்ரிகேட்டிவ், ஃபிஷர் ஃபேக்டர், மற்ற எல்லாமே டைம். யூனிட் எல்லாமே எதை மட்டும் பண்ணாது, சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மட்டும் பண்ணாது. அவ்வளவுதாங்க. யூனிட்டுக்கு டைமுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும், டைம் பாத்தீங்க அப்படின்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நீங்க கூட ஒரு சயின்டிஸ்ட் ஆகி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டெக்ஸ் நம்பர்னு ஒரு நம்பரை ஒத்துக்கணும் அப்படின்ட்டா கண்டிப்பா டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது விதி. டைம் ரிவர்சல் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது விதி. அதனாலதான் வந்து எல்லாமே ஃபிஷர் இன்டெக்ஸ் நம்பர் இஸ் பேஸ்ட் ஆன், ஏன்னா இது ரூட்டுக்குள்ள வருது இல்லைங்களா. ஃபிஷர் இன்டெக்ஸ் நம்பர் எதுக்குள்ள வருதுங்க, ரூட்டுக்குள்ள வரும். P01 into P10 அப்படின்னு நமக்கு இப்படி கொடுக்கறதுனால, அதாவது பேஸ் இயர் கரண்ட் இயர் பேஸ் இயர் அந்த அடிப்படையை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது பாசே முறை அல்லது அடுத்தது வந்து லாஸ்ட் இயர் இன்ட்டு பாசே முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் இயர் இன்ட்டு பாசே முறை இப்படி கேட்டாலும் இதுதான். அப்போ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் லாஸ்ட் இயர் அண்ட் பாசே முறை அப்படின்னு கேட்டாலும் சரி, அடுத்ததான் வந்து இதனுடைய விரிவாக்கமா சொல்லி கேட்டிருந்தாலும் சரி, P01 into P10 கேட்டிருந்தாலும் இதுதான். லாஸ்ட் இயர் எதை அடிப்படையா எடுத்துக்கோங்க, அடிப்படை ஆண்ட அடிப்படையா எடுத்துக்கோம். பாஸே வந்து என்ன பண்ணுவாரு, ஒண்ணுங்கிறத அடிப்படையா எடுத்துப்பாரு. பாஸே வந்து கரண்ட் இயர் தான், அது கரண்ட் இயர் அப்படின்றத அதிகமான வேல்யூ இருக்கும். லாஸ்ட் இயர்ல பேஸ் இயர்ங்கிறது அதிகமான வேல்யூ இருக்கும். அடுத்த 10 கொஸ்டினுமே நல்ல கொஸ்டின் தான். அடுத்ததுங்க, மேட்ச் த ஃபாலோவிங் லிஸ்ட் 1 and 2. இதுல இருக்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். பாசே இன்டெக்ஸ், பாசே அப்படின்றது என்ன பேர் சொல்லுவாங்க, P10. இதுக்கு என்னன்னு சொல்லாங்க, P01. லாஸ்ட் இயர் இன்டெக்ஸ் சாட்டிஸ்ஃபை அப்படின்னா டைம் தான் பண்ணணும், இல்ல யூனிட் தான் பண்ணணும் இல்லைங்களா. ஏன்னா இதுல யூனிட் பண்ணணும். ஃபிஷர் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா டைமையும் பண்ணும், ஃபேக்டரியும் பண்ணும். லாஸ்ட் இயர் வந்து ஃபேக்டர் பண்ணாது இல்லைங்களா. லாஸ்ட் இயர் வந்து ஃபேக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்ப 4க்கு டி மேட்ச் ஆயிருக்கு. 4 இதெல்லாம் வந்து எழுதி பார்த்துக்கணும். 4க்கு டி மேட்ச் ஆயிருக்கு. 3க்கு நமக்கு எது மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3க்கு சி மேட்ச் ஆயிருக்கு. 2க்கு அப்படின்னு பாக்குறப்ப 2 அப்படின்றது லாஸ்ட் இயர் பேஸ். அப்போ 2க்கு பி தான். அப்போ 1க்கு ஏ தான். அப்ப ஏ பி சி டி கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. சார் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு சார். அந்த பேசிஸ்க்கு வந்து 4th லெட்டர் சி கரண்ட் இயர் சார். பேசி 4th லெட்டர் சி தான் சார். ஓ 4th லெட்டர். ஓ நீங்க ஒரு ஷார்ட்கட் சொல்றீங்க, சொல்லுங்க சார். அது சி கரண்ட் சி வருது, அதனால கரண்ட் இயர். சூப்பருங்க. அதே மாதிரி வந்து சி வரதுனால கரண்ட் இயர். அதே மாதிரி லாஸ்ட் பீக்கு 4th லெட்டர் பி பாருங்க. பி. ஓ இந்த பீக்கு இந்த பீக்கு மேட்ச் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க சார். ஆமா, ஈஸியா ஆரம்பிச்சுக்கலாம். பேஸ் இயருக்கு லாஸ்ட் இயர் வரதுனால பேஸ் அப்படின்னு நாம எழுதினாவே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் தாங்க எழுதுவோம். லாஸ்ட் இயர்னாவே கரண்ட் பேஸ் இயர் வந்துடும். லாஸ்ட் இயர்னாவே ஃபர்ஸ்ட் பேஸ், அதுக்கப்புறம் தான் கரண்ட் இயர். நல்ல ஓகே. அடுத்தது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, கன்சியூமர் பிரைஸ் வந்து எதோட தொடர்புடையது, லாஸ்ட் இயர் பிரைஸ் இண்டெக்ஸ். அதுதான் பேஸுங்க. லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் அவரோட மெத்தட். கன்சியூமர் லைவிங் இண்டெக்ஸ் இது பாருங்க,
கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐங்க. கன்சியூமர் காஸ்ட் லைவிங் இண்டெக்ஸ் செலவு அடக்க செலவு வாழ்க்கை தரங்க வாழ்க்கை தர குறியீட்டு லைவிங் இண்டெக்ஸ் வாழ்க்கை செலவு குறியீட்டு இந்த இடத்துல செலவா பார்க்கணும். வாழ்க்கை செலவு குறியீட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது சிஎல்ஐ பாத்தீங்கன்னா வெயிட்டட் இண்டெக்ஸ். இதுவும் வெயிட்டட் தாங்க புரியுதுங்களா. லாஸ்ட் இயரும் நமக்கு என்ன மெத்தட் தாங்க வெயிட்டட் தான். அது மறந்துடாதீங்க. அது கிளியர். லாஸ்ட் இயரும் வெயிட்டட் தான், பாசேவும் வெயிட்டட் தான், ஃபிஷரும் வெயிட்டட் தான், பவுலியும் வெயிட்டட் தான், எல்லாமே வெயிட்டட் தான். இதுல இருக்கிற எல்லா மெத்தடுமே நமக்கு என்ன மெத்தட் தாங்க வெயிட்டட் தான். அதுல சிஎல்ஐ அப்படின்றது என்ன இண்டெக்ஸ் அப்படின்றத காஸ்ட்னு வர்றதுனால நம்ம பயந்துருக்கூடாது. பிரைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க பாருங்க. 30 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க, யோசிச்சிருக்காங்க இதுக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு. அதனாலதான் அது இதுவும் வெயிட்டட் இண்டெக்ஸ் தான். நாம அந்த மாதிரி யூகிக்க முடியாத விஷயம். பவுலி இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் AM of L plus B by 2 அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் அதாவது அரித்மெட்டிக் மீன் AM Plus. L plus B divided by 2. பிளஸ் வரதுனால அரித்மெட்டிக். பிளஸ் வரதுனால அரித்மெட்டிக். இதுக்கு என்ன மெத்தடுங்க ஃபிஷர் மெத்தட். HM எல்லாம் கிடையாதுங்க. HM எல்லாம் கிடையாது, மெத்தடே இல்லைங்க. HM of last year and past year. சர்க்குலர் டெஸ்ட்ங்கிறது எதனோட எக்ஸ்டென்ஷனுங்க டைம் ரிவர்சல் டெஸ்ட் உடைய எக்ஸ்டென்ஷன். எப்படி சொல்றோம் இப்ப மேல வர இல்லைங்களா பாருங்க. இதுல எல்லாமே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுதான் பேஸ். அப்போ எல்லா டெஸ்ட்டுமே டைம் ரிவர்சலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த டெஸ்ட் எந்த ஃபிஷர் இண்டெக்ஸோ லாஸ்ட் இயர் எந்த இண்டெக்ஸ் வேணாலும் எழுதுங்க, டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை பண்ணணும். சர்க்குலர் ரிவர்சல் டெஸ்ட்ங்கிறது யூனிட் ரிவர்சல் டெஸ்ட் கேட்கிறான். யூனிட் ரிவர்சல் டெஸ்ட் எக்ஸப்ட் எதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மட்டும் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது சர்க்குலர்ன்றான். இது நேராக கொடுத்துருப்போம். இது கொடுத்துருப்போம். யூனிட் சர்க்குலர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைமுடைய எக்ஸ்டென்ஷன் தான். யூனிட் அதே மாதிரி சர்க்குலர் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டைமுடைய எக்ஸ்டென்ஷன் விரிவுபடுத்தப்பட்டது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப்டர் டேபிளேஷன் அந்த மாதிரி ஆன்சர். அதாவது ஆமாங்க கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் டேபிளேஷன் வருதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிக்கிறாங்க. நீட்சி எக்ஸென்ஷன் நீட்சிமா அதுல இருந்து உருவாக்கிட்டான். ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் ஃபிஷர் மட்டும் தாங்க. அதுதான் யூனிக்யூ அப்படின்னு. இது டைம்ங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. டைம் தான் பேஸ். அடுத்த கொஸ்டின் இதுலயே பாத்தீங்கன்னா அரௌண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் தேவைப்பட்டா நாளைக்கு கூட வச்சுக்கலாம். Cost of living index CLI number are also used to find the real wages by the processor. இது அப்ளிகேஷன் கொஸ்டின். இது அப்ளிகேஷன் அதாவது பயன்பாடு தொடர்பான ஒரு கொஸ்டின். அப்ப இதை நம்ம CLI அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அப்படின்றது டீஃப்ளேட்டிங் ஆஃப் இண்டெக்ஸ்ங்கிற டீஃப்ளேஷனை பத்தி கண்டுபிடிக்கும். அப்போ எந்த காலகட்டத்துல சிபிஐங்கிறது இன்ஃப்ளேஷனோட தொடர்புடையதுங்க. CLI அப்படின்னு சொல்லப்படுறது டீஃப்ளேஷனோட தொடர்புடையது. அப்படின்னாவது வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் அப்படிதான் வச்சுக்கிறதுங்க. சிபிஐ அப்படின்றது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் எதோட விலை குறியீட்டோட இருப்பார். அதனால இன்ஃப்ளேஷன் காலத்துலதான் இதை பார்ப்பாங்க. இன்ஃப்ளேஷன் காலத்துல இதை பார்ப்பாங்க. CLI அப்படின்றது டீஃப்ளேஷன் காலத்துல பார்ப்பாங்க. இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டுங்க. இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் டீஃப்ளேஷன். அப்படின்னா இன்ஃப்ளேஷன்னா என்னங்க? பண வீக்கம் சார். விலை அதிகமாகும் சார். வேற விதமா சொல்லணும்னா பண வீக்கம் சார்.
பணவீக்கம் அப்படின்றது விலை ஏறுறது. அப்போ பணத்தினுடைய மதிப்பு குறையுது அப்படின்றது பணத்தினோட மதிப்பு குறையுறது. மதிப்பு இன்ஃப்ளேஷன் சார், பணத்தின் மதிப்பு குறையுது. டீஃப்ளேஷன். ஆமா, பணம் வீழ்ச்சி. பண வீழ்ச்சி தான். அவருடைய மதிப்பு 70 ரூபா அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து நம்ம ரூபாயை கூட்டிக்கிறது, 80 ரூபாய் நம்ம கூட்டிக்கிறோம். 70 ரூபாய் இருக்குது, 80 ரூபாய் கூட்டிக்கிட்டா increase, supply decreased sir. Supply decrease, demand increase, supply decrease. அதாவது டிமாண்ட் இன்க்ரீஸ் னு சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்கமா? எஸ் சார், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். அதனால அப்ப வந்து அமௌண்ட் வந்து அதிகம், விலை வந்து இதாயிடும் சார். அதாவது சார் விலை அதிகமா இருக்கு, பணப்புழக்கம் கம்மியா இருக்கு சார். விலை அதிகமா இருக்கும், பணப்புழக்கம் கம்மியா இருக்கு. விலை அதிகமா இருக்கும், பணப்புழக்கம் கம்மியா இருக்கும். இதுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு இது இருக்குங்க, குறிஹோரா அப்படின்னு ஒரு ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆத்தர் பேர் வந்து குறிஹோராங்க. அதாவது குடிகாரான்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியா இருக்கும். அவர் குடிச்சிட்டே சொன்னாரு அப்படின்ற மாதிரி கூட நீங்க ஞாபகம். அதாவது பொட்டி நிறைய பணம் கொண்டு போயிட்டு ஒரு பாக்கெட்ல மட்டும் நிரம்புற அளவுக்கு அரிசி வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு போயிருங்க. எப்படி இருக்குங்க? பொட்டி நிறைய நம்ம வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டு, அதாவது கொண்டு போகிறோம். ஆனா வந்து என்ன பண்றோங்க, பாக்கெட்ல நம்புற அளவுக்கு மட்டும் பொருளை வாங்கிட்டு வரணும். இது எப்படி எடுத்துக்கீங்க? பணத்தோட மதிப்பு, அதாவது எண்ணிக்கை நிறைய கொண்டு போறீங்க, பட் என்ன கொண்டு போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளை வந்து நிறைய உங்களால வாங்கிட்டு வர முடியலன்னு அர்த்தம். அப்ப பணத்தினுடைய மதிப்பு குறைவு அப்படின்றாங்க. பணத்தினுடைய வாங்கும் திறன் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பணத்தினுடைய வாங்கும் மதிப்பு வந்து குறைவா இருக்கிறதும் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் தான் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் கூட போஸ்ட் பண்ணி விடுறேன். அதனோட எக்ஸாக்ட் மீனிங் வந்து பர்ஃபெக்டா ஒரு இடத்துல நான் எழுதி வச்சிருக்கேன். என்னோட இதுல இருக்கும், நான் வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, பொட்டி நிறைய பணம் கொண்டு போயிட்டு பாக்கெட் நிறைய, அது நம்ம சட்டை பாக்கெட் இருக்கு இல்லையா, சட்டை பாக்கெட் அளவுக்கு மட்டும் நம்ம இது வாங்கிட்டு வரணும், பொருளை வாங்கிட்டு வரதுக்கு பேரு இது சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா ஓடுறாங்க, நல்லா சார். பணத்தின் மதிப்பு குறைவாகவும் பொருளின் மதிப்பு அதிகமாகவும் இருக்கிறது இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. பணத்தின் மதிப்பு குறைவாகி பொருளினுடைய மதிப்பு அதிகம், பொருளின் மதிப்பு அதிகமாகும். நான் உங்களுக்கு அதை வந்து இன்னொரு இடத்துல வேற ஏதாவது நோட்ல எழுதி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். அது வந்து ஒரு தமிழ் புத்தகத்துல ஒரு வர்ணிக்கப்பட்ட வார்த்தைங்க, அது வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அது வரப்ப நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். ஓகே, அடுத்தது பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி இஸ். பர்ச்சேசிங் பவர்ங்கிறது எப்படி இருக்குன்னா ரெசிப்ரோக்கலா இருக்குன்றான் பிரைஸ் இன்டெக்ஸுக்கு. அப்போ 1/CPI 1/CPI ஈக்குவல் டு பர்ச்சேசிங் பவர், வாங்கும் சக்தி. பிரைஸ் இன்டெக்ஸ தலைகீழ போட்டீங்க அப்படின்னா வாங்கும் சக்தி. வாங்கும் சக்தி இதெல்லாம் புத்தகத்திலேயே இருக்குது, அததான் உங்களுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். வாங்கும் சக்திக்கு ஆப்போசிட் தான் பிரைஸ் இன்டெக்ஸ். இது வந்து வாங்கும் சக்தி. பிரைஸ் இன்டெக்ஸ்னா இது பிரைஸ் விலை குறியீட்டன் வாங்கும் சக்தி. இந்த ரெண்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்பு, எதிரடியான தொடர்பு, தலைகீழ் தொடர்பு. அதான் அதாவது எதிர்னா அதாவது நேர் எதிர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது நெகட்டிவ் நீங்க எடுத்துக்கூடாது, இந்த இடத்துல வித்தியாசம் எடுத்துக்கிறோம். Which of the following is true about sampling? Samplingல எது வந்து ட்ரூவாக இருக்கும்? Sample is a part of population. Okay, sampling save time, money and energy. Sampling helps to estimating sampling error. இது வந்து நல்ல கொஸ்டின். அதாவது சாம்பிளை எப்ப யூஸ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க சாம்பிள் எரர்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாம்பிள் எரர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது. அப்போ இது கரெக்டு தான். டைம், மணி இதெல்லாமே சேவ் பண்ணது. பார்ட் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது தொகுதியினுடைய ஒரு அங்கம் அப்படின்றது தான் சாம்பிள். பாப்புலேஷன் தான் தொகுதிம்பாங்க.
ஹோல் யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம் பாப்புலேஷன். The aggregative all units pertaining to the study. இதுக்கு all of this தான் கரெக்ட். அக்ரிகேட்டிவ் அப்படின்னா ஒன்று சேர் அப்படின்னு அர்த்தம். ஒன்று சேர்க்கிறது. ஒன்று சேர் for all units pertaining a study is called. எல்லா யூனிட்டையும் ஒன்று சேர்க்கறத பத்தின படிப்பு ஸ்டடி எதுவாக இருக்கும் அப்படின்னா யூனிவர்ஸ் பாப்புலேஷன். இதுக்கு இன்னொரு பேரு கம்ப்ளீட் எனுமரேஷன் ஸ்டடிமா. யூனிவர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு என்னங்க கம்ப்ளீட் எனுமரேஷன் ஸ்டடி இருக்குங்களா? கம்ப்ளீட் எனுமரேஷன் ஸ்டடி. இதை நீங்க பண்றது நான் சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் கம்ப்ளீட் எனுமரேஷன் ஸ்டடி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லா தரத்தின விவரங்களையும் நாம நடத்திடுமா? சரி, இந்த மெத்தடுக்கு வந்து சாம்பிள் யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோங்க? சொல்லுங்க பாக்கலாம். பாப்புலேஷனே சாம்பிள் தானே சார் இதுல? பாப்புலேஷன் ஈக்குவல் டு சாம்பிள், அதுதான் ரொம்ப முக்கியங்க. பாப்புலேஷனே சாம்பிளுங்க. சாம்பிளுங்கிற வார்த்தையே இதுல இருக்காது. அப்ப இதுல வந்து எக்ஸ் பாரா இதுக்கு வந்து சராசரின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க. நார்மலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சராசரினாவே சாம்பிளினுடைய சராசரின்னு தான் சொல்லுவாங்க. மாதிரியினுடைய சராசரி தான் நம்ம சராசரின்னே சொல்லுவோம். இதுக்கு பேரு எக்ஸ் பார் அப்படின்னா, இதுக்கு பேரு எக்ஸ் பார் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த கம்ப்ளீட் எனுமரேஷன் ஸ்டடியில மட்டும் சராசரிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். மியூ நான் சொல்றீங்களா? இந்த வேர்ட் எல்லாம் நீங்க எங்காவது பார்த்திருப்பீங்க. ஏன் பயன்படுத்தணும்னு தெரியாது. பாப்புலேஷன் மீன்ஸ் பாப்புலேஷன் சாம்பிள் எரர் இருக்குங்க. சாம்பிள் எரர் சாம்பிள் இல்ல, பாராமீட்டர் தான் பாப்புலேஷன். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா, அதாவது இயல்நிலை பரவலை கண்டுபிடிக்கிறீங்கன்னாவே இது கண்டிப்பா தேவை. எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுலயும் இந்த இடத்துல பாப்புலேஷனுடைய வேல்யூ போட்டு தான் கண்டுபிடிப்பாங்க இயல்நிலை பரவல். அதுலயும் இந்த வேர்டு வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த நீங்க சொல்ற மாதிரி சாம்பிளிங்லயும் வரும். பாப்புலேஷன் தெரிஞ்சாதான் நம்ம சாம்பிளிங் பண்ணுவோம். யூனிட் அப்படின்னு இருக்கு, சாம்பிள் அப்படின்னு இருக்கு, ஃப்ரேம் அப்படின்னு இருக்கு. இது மூணுமே இருக்குங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சாம்பிள் யூனிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாம்பிள் யூனிட்டுங்க. ஓகே, சாம்பிள் இது வந்து சாம்பிளுங்க. ஓகே, அது அப்படியே இருக்கும். சாம்பிள் ஃப்ரேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாம்பிள் ஃப்ரேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாம்பிளிங் யூனிட் சாம்பிள் அப்படின்னு அர்த்தம். சாம்பிள்ஸ் அப்படின்னா நமக்கு மாதிரிகள் அப்படின்னு அர்த்தம். சாம்பிள் யூனிட்னா என்னங்க, சாம்பிள் ஃப்ரேம் அப்படின்னா என்னங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சாம்பிள் ஃப்ரேம்னா அதுக்கு மேல பிரிக்கவே முடியாது. எந்த எத்தனை பேர் கொண்டு வரும், அந்த எத்தனை பேர் வராங்களோ அதுதானே சார் சாம்பிள் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இதை வந்து இதை படிக்கிற அனுபவம் வந்து எனக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, நீங்க நிறைய பிஎஸ்டி படிக்கிறவெல்லாம் இருப்பீங்க. அப்போ வந்து தோணுச்சு டைட்டில் இட் செல்ஃப், டைட்டில்லே நம்மளோட சாம்பிள் ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். அதனாலதான் அந்த டைட்டில் எழுதுறவங்க பாத்தீங்க அப்படின்னா பெருசா எழுதுவாங்க. அதாவது அந்த இதுல எழுதுவாங்க பாத்தீங்களா, அந்த மார்க்கெட்டிங்ல எல்லாம் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் டுவார்ட்ஸ் எதை நோக்கி அப்படின்னா சர்வீஸ் குவாலிட்டி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அடுத்த பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்த மாதிரி எல்லாம் பேர் கொடுப்பாங்க. அங்கேயே அந்த ஃப்ரேம் வந்துருக்கலாம். சாம்பிள் ஃப்ரேம் அப்படின்றது எந்த பகுதியை காட்டுறோம் அப்படின்னு. பாரதி ராஜா காட்டுறது எந்த பகுதியை காட்டுறாருங்க, அவருடைய சினிமாவில் எந்த பகுதியை காட்டுறாருங்க, கிராமத்தானே காட்டுறாரு. பாரதி ராஜா எதை காட்டுறாருங்க, கிராமங்கள்ல நடக்கிற ஒரு கோபுரம் காட்டுவாருங்க சார். இல்ல, அவர் அந்த கோபுரம் கை காட்டுற மாதிரி அது அவரோட படங்கள் எல்லாம் பாருங்க எதை நோக்கி எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா கிராமங்கள்ல இருக்கு. அதுதான் ஃப்ரேம் அப்படின்ற. நான் எங்க செட் பண்றேன் அப்படின்றத ஃப்ரேம், நான் எங்க இதை செட் பண்றேன் அப்படின்றத ஃப்ரேம். அப்போ எல்லா இடத்துலயுமே இருக்கு. பட் என்னோட ஆங்கிள் எங்க இடத்துல செட் பண்றேன் அப்படின்னா அதுதான் வந்து டைட்டிலே நீங்க கொண்டு வரீங்க. கோயம்புத்தூர் சிட்டில பண்றேன், இங்க பண்றேன், அங்க பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றேன். சாம்பிள் ஃப்ரேம் அப்படின்றது அதுதான். இப்போ நான் ஒரு ஸ்டடிக்காக நான் எடுத்துக்கிறப்ப நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒண்ணு எடுத்துங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி
அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பாப்புலேஷன். இது என்னன்னு சொல்ல பாப்புலேஷன் அப்படின்னு. இத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா பாப்புலேஷனை எங்க நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா the firm listed in stock exchange அப்படின்னு சொல்லுவாங்க. the firm listed எங்க லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து லிஸ்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்தேன். அப்ப எனக்கு வந்து எவ்வளவு பாப்புலேஷனுங்கிறது டெஃபினட்டா தெரியும். அப்போ உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து எனக்கு எத்தனை பேர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னோட பாப்புலேஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபைன் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு வந்து ஒரு 5635 கம்பெனிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல எனக்கு இருந்துச்சுங்க. அப்ப இது என்னுடைய பாப்புலேஷன். இப்போ இந்த பாப்புலேஷனை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரேம் செட் பண்றேன். ஃப்ரேம் அப்போ உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள்ல என்னோட இது எதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடாது. அப்போ பிசிக்கல் குட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். பிசிக்கல் குட்ஸ் மட்டும் அப்படின்னு செட் பண்றதா ஃப்ரேம். இதுதான் ஃப்ரேம் அப்படின்றான். இது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில. அப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றேன். சர்வீஸையும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அப்போ சர்வீஸ் எல்லாம் வரக்கூடாது. அப்போ மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதுதான் ஃப்ரேம். இதுதான் அப்ப பிசிக்கல் குட்ஸ் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த ப்ரொடியூசிங் கம்பெனி மட்டும் தான் எடுக்கு. எல்லாருமே டைரக்டர் தான். பாரதி ராஜா மட்டும் ஏன் கிராமப்புறத்துல எடுக்கிறாரு அப்படின்றத ஃப்ரேம் இல்ல. இயக்குனர் எதை காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கிராமப்புறத்தை பத்தி காட்டுறாரு. அவரோட படங்களினுடைய அதுதான் ஃப்ரேம். அப்ப இதுதான் ஃப்ரேம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்ட் ஆஃப் பாப்புலேஷன் இது எப்படி இருக்கும்? பாப்புலேஷனுடைய ஒரு பார்ட்டு எந்த நேச்சர்ல நம்ம சாம்பிள அவுட்லுக் பண்றோமோ அதை பார்க்கிறோமோ அந்த பார்வை தான் வந்து சாம்பிள் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். பார்வை அப்படின்னு அதுதான் எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோமோ அது பேர் சாம்பிள் அப்படின்னு. அப்போ அதுல இருந்துட்டு நான் ஒவ்வொரு கம்பெனியா நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ட்டா அது வந்து சாம்பிள் யூனிட் அப்படின்னு. இதெல்லாம் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு நிறைய தேவைப்படும். இங்க வேணாம். Okay, dash refers to those elements from which samples are specifically chosen or selected for research. இந்த ஏதோ ஒரு வேர்டு அழுத்திருக்காங்க. dash ஏதோ ஒன்று ரெஃபர் பண்ணது. those element அப்படின்னா காரணிகள் அல்லது உறுப்புகள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். காரணிகள் அல்லது உறுப்புகள் which samples are specially chosen. அதாவது இதுக்காக மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸ்பெஷலி chosen, selected for research. இந்த ரிசர்ச்சுக்கு அவங்க தான் எனக்கு வேணும். உமன் அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து டார்கெட் குரூப் அப்படின்றோம் இல்லையா. உமன்ல ஸ்டடி பண்ணணும்னா உமன்கிட்ட தான் எடுக்கணும். உமன்கிட்ட தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி டார்கெட் குரூப் அப்படின்னு. இது பேர் டார்கெட் குரூப். சாம்பிள் பாப்புலேஷன், சாம்பிளிங் பாப்புலேஷன் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. டார்கெட் யாரை அடிக்கிறோமோ அவங்க தான் நமக்கு டார்கெட். யாரை அடிக்கிறோமோ அவங்க தான் டார்கெட் அப்படின்னு. இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே படிச்சுக்கலாம். அந்த சாம்பிளிங்ல வந்து டைரக்டாவே நீங்க படிச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய இதா இருக்காது. தியரி தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா the population to be sampled divided into units. இதுல பாருங்க பாப்புலேஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிவைடட் இன்டு யூனிட்ஸ் பகுக்கிறோம். பகுத்தல் அல்லது வகுத்தல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்டு யூனிட்ஸ் யூனிட்டாக அலகுகளா கன்வெர்ட் பண்றது. அப்ப தொகுதியை அலகுகளா கன்வெர்ட் பண்றதுக்கு மெத்தடுக்கு பேரு சாம்பிளிங் யூனிட் அப்படின்னு. கேப் கிடையாது, எரர் கிடையாது. சாம்பிளிங் ஃப்ரேம்ங்கிறது கிடையாது. ஃப்ரேம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாப்புலேஷன்ல ஒரு ஆங்கிள் தான் ஃப்ரேம். பாப்புலேஷன்ல ஒரு ஆங்கிள் அப்படின்னா ஒரு ஒரு இடம் அப்படின்றதுதான் ஃப்ரேம். சாம்பிளிங் யூனிட் தான் வந்து கரெக்ட். இதெல்லாம் கரெக்டுங்க. மேப்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவுல தமிழ்நாடுங்கிறதே ஒரு ஃப்ரேம் தானுங்க. இந்தியாவுல தமிழ்நாடுங்கிறதே ஒரு ஃப்ரேம் தான். மாநிலம் அப்படின்றது ஒரு ஃப்ரேம். அடுத்ததுங்க சாம்பிளிங் யூனிட். ஓகே, which of the following steps in sampling process? சாம்பிளிங் ப்ராசஸ் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் டார்கெட் பாப்புலேஷனை டிஃபைன் பண்ணணும். யார்கிட்ட நம்ம வந்து டேட்டாவை கலெக்ஷன் பண்றோம், யாரை ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்றது. செலக்டிங், ஐடென்டிஃபைங், சாம்பிளிங் மெத்தட். சாம்பிளிங் மெத்தட் என்னங்கிறத எடுத்துக்கணும்.
சூசிங் சாம்பிளிங் ஃப்ரேம் அப்படின்றத எடுக்கணும். சாம்பிளிங் மெத்தட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் ஃப்ரேம் இது எல்லாமே இருக்கும். சாம்பிள் எடுக்கிறோம்னாவே கண்டிப்பா சாம்பிளிங் ஃப்ரேம் வேணும். டார்கெட் பாப்புலேஷன், சாம்பிளிங் ஃப்ரேம், சாம்பிளிங் மெத்தட் அது வந்து வரும். ப்ராபபிலிட்டியா நான் ப்ராபபிலிட்டியா அப்படின்னு. பாப்புலேஷன் வேல்யூ அப்படின்றத பாராமீட்டர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது சாம்பிள். சாம்பிளுக்கு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனாலதான் உங்களுக்கு சராசரி அப்படின்னா எக்ஸ் பார்னா சாம்பிளோடைய மீன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா நேரத்துக்கு கொஸ்டின்ல அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல அதுல வந்து நம்ம காட்டிருப்போம். சாம்பிள் அதாவது சாம்பிளினுடைய மீன் அப்படின்னு சாம்பிளினுடைய மீன் அதுதான் அந்த சொல்லுவோம். எக்ஸ் பார்ங்கிறதெல்லாம் சாம்பிள் மீனிங். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை சாம்பிளை குறிக்கும். பாராமீட்டர் அப்படின்ற வார்த்தை பாப்புலேஷன் குறிக்கும். சாம்பிள் வேல்யூ இஸ் கால்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது ஒரு கொஸ்டினா உங்களுக்கு. கம்ப்ளீட் சர்வே ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்டு சென்சஸ். கம்ப்ளீட் எனுமரேஷன் எல்லாமே இதுதாங்க. கம்ப்ளீட் எனுமரேஷன், கம்ப்ளீட் எனுமரேஷன் அல்லது எந்த இது வேணாலும் நம்ம எடுக்கலாம். இப்போ சாம்பிளிங் உள்ள போகுது. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இஸ் ஆல்சோ கால்டு யூனிவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். பைவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ரேண்டம் மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு. ப்ராபபிலிட்டிங்கிறதே வந்து யுனிக்காங்க. யுனி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றோம். யுனி அதாவது பல்வேறு ரீசனை பார்த்தாவே வந்து ரேண்டம் போயிடும். ரேண்டம் வந்து மிஸ் ஆயிடும். ரேண்டம்ங்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். எப்படி செலக்ட் பண்றோம்ன்ற ஒரு காரணம் அது மட்டும்தான் இருக்கும். இப்ப யூனிவேரியட்ங்கிறத கரெக்ட். பைவேரியட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான். நான் ப்ராபபிலிட்டி எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா வச்சுக்கிறது. Which of the following? இந்த சாம்பிளிங்ல வந்து நமக்கு எப்படியாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க அடிக்கடி. அதனால நீங்க அந்த அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கணும். Which of the following is a not probability sample? நான் சொல்றப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே நான் ப்ராபபிலிட்டியா படிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே பண்ணாதுங்க. இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா நான் ப்ராபபிலிட்டி வந்துடணும். நான் ப்ராபபிலிட்டி எதெல்லாம் நான் ப்ராபபிலிட்டிங்க? ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங். ஜட்ஜ்மெண்ட்க்கு இன்னொரு பேருங்க ஹோட்டோ சாம்பிளிங். கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் அதுதான் ஃபர்ஸ்ட் வரணுங்க. நீங்க சொல்றப்பே வந்து கன்வீனியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கு இன்னொரு பேர் ஜங்க் சாம்பிளிங் சார். ஜங்க் CH சங்க் ஜங்க் CC கன்வீனியன்ஸ் அப்படின்னா அதுல காரணம் இவங்களுக்கு எடுக்கலாமா வேண்டாமா நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கணும். பெஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஜட்ஜ் பர்பஸ் இதெல்லாம் வரும். ஸ்னோபால் சாம்பிளிங் சார். ஸ்னோபால் இதெல்லாம் வரும். ஓகே, இதை தாண்டி மிச்சம் எல்லாமே அங்க போயிடும். இதுல என்ன அப்படின்னா which is not a probability sample. not a probability அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு நான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு. இதுக்கு என்ன ஈக்குவல் பேருங்க? நான் ப்ராபபிலிட்டி. நாட் ஏ ப்ராபபிலிட்டினாலும் நான் ப்ராபபிலிட்டினாலும் ஒண்ணுதான். ப்ராபபிலிட்டி கிடையாதுன்னா நான் ப்ராபபிலிட்டி தான். அதனால இது பேர் கோட்டா. இது பேர் கோட்டா. இதுல பாருங்க சிம்பிள் ரேண்டம் ஸ்ட்ராட்டிஃபைடு கிளஸ்டர் இது எல்லாமே இதுல வரதான். Which of the following not a non-probability? Not non-probability. அப்படின்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளை கண்டுபிடிச்சா முடிஞ்சது. நாட்டுக்கு நானுக்கு கேன்சல் ஆயிடும் இல்லைங்களா? நாட்டுக்கு நானுக்கு கேன்சல் ஆகும். ப்ராபபிலிட்டி சாம்பிளை கண்டுபிடிச்சா போகுது. ஜட்ஜ்மெண்ட், கன்வீனியன்ட், ஸ்னோபால், கிளஸ்டர். கிளஸ்டர்ங்கிறது இது இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ப்ராபபிலிட்டியை மைண்ட்ல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி சாம்பிள்ல நிறைய டைப் இருக்குங்க. மல்டி பர்பசிவ் சாம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நான் ப்ராபபிலிட்டியும் பயன்படுத்தி மல்டி ஸ்டேஜையும் பயன்படுத்தி இருப்பாங்க.
ப்ராபபிலிட்டியும் ஒரு சிலர் பயன்படுத்தியிருப்பாங்க. ஃபினான்ஸ்ல எல்லாம் ஸ்டடி பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம். ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங்க்கு இன்னொரு பேரு பர்பஸ். இதெல்லாம் நீங்க மாத்தியே யோசிக்க கூடாது. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க சார். எதுக்குங்க? ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், டெலிபரேட் சாம்பிளிங். டெலிபரேட் சாம்பிளிங் சூப்பரான பேர். டெலிபரேட். அதே மாதிரி கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்க்கு இன்னொரு பேர் இருக்குங்க சார். கப்சார்ட் சாம்பிளிங்களா? HAPBZTRD. கசாடஸ். ஆமாங்க சார், அது ஒரு பேர் சொல்லிருக்காங்க. கப்சார்ட் சாம்பிளிங். கசாட்ஸ் சாம்பிளிங் அப்படினு. ஆமா. HAP சார், PP HAPBZTRD. HAP வருது. ஆமா சார். அப்புறம் வந்து B வருது. கசாட்ஸ். ரெண்டும் வந்துருச்சுங்க. இதெல்லாம் வந்து which method, which sampling provides non-zero chances. இந்த non-zero அப்படின்னு வந்தாவே non-zero, அப்போ ஜீரோ சான்சஸ். இது சான்ஸே கிடையாதுன்றான். சான்ஸ் இருந்தாவே நான் ப்ராபபிலிட்டி. சான்ஸ் இருந்தாவே என்ன அர்த்தங்க? நான் ப்ராபபிலிட்டி. இவர்ல எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற சான்ஸ் அப்படின்னாவே நமக்கு நான் ப்ராபபிலிட்டி வந்துடும். அப்ப சான்ஸே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ எது இல்லை, நோ ஜீரோ சான்சஸ். இப்போ உங்களுக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க, ஆல்டர்னேட்டிவே கிடையாதுன்னு அர்த்தம். நோ ஜீரோ அப்படின்னு சொல்லப்படுறது தேர்ந்தது. சான்ஸ்னா தேர்வு. அப்ப தேர்வே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி. சரி, இப்போ PhD எல்லாம் ஸ்டடி பண்றீங்க, இதுல எந்த சாம்பிள் ப்ராபபிலிட்டியில பண்ணணுமா நான் ப்ராபபிலிட்டியில பண்ணணும்? இதுல வேணாலும் பண்ணலாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எம்பில் லெவல்ல சின்ன லெவல்ல பண்றப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். பெரிய லெவல்ல பண்றப்போ பாத்தீங்கன்னா இது PhD எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிவர்சலைசேஷன் இல்லைங்களா, உலகம் ஃபுல்லா மதிக்கத்தக்க ஒண்ணு. அதனால வந்து PhD பண்றவங்க கண்டிப்பா வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிள் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி சாம்பிள் தான் எடுக்கணும். அப்பதான் வந்து அதுல ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கும். நான் ப்ராபபிலிட்டியில நல்லா இருக்காது. சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். Stratified sample is used when the population is stratified. Strata அப்படின்னா குழுவா பிரிக்கிறது. அப்ப நம்மளோட பாப்புலேஷனை இது ஒரு குழு, இது ஒரு குழு, இது ஒரு குழுன்னு பிரிச்சிருவோம். ஸ்ட்ராட்டா. Each is called a strata. இது ஒரு strata 1, இது ஒரு strata 2, இது strata 3, இது strata 4 அப்படின்னு பிரிச்சிருவோம். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஹெட்ரோஜீனியஸ், ஹோமோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா இப்போ இந்தியா ஃபுல்லா பறந்து கிடக்குது. ஹெட்ரோஜீனியஸ் மார்க்கெட் அப்படின்னா அப்போ பறந்து விரிஞ்சு இருக்கிறத, பறந்து விரிந்து கிடந்த அப்படின்னு சொல்லலாம். பறந்து விரிந்து கிடக்கிறது, அது பேரு கிடத்தல் அப்படின்னு சொல்லலாம். அது பேரு ஹெட்ரோஜீனியஸ். நாடு ஃபுல்லா இப்ப இந்திய மக்கள் தொகை நாடு ஃபுல்லா அப்படியே செதறி கிடக்குறாங்க, பறந்து விரிஞ்சு கிடக்குறாங்க, உலகம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லலாம். ஹோமோஜீனியஸ் அப்படின்ட்டா ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் ஹோமோஜீனியஸ். இது வந்து ஸ்மால், அப்படின்றது சிறியது. எக்ஸாக்டான தமிழ் வேர்டு ஹோமோஜீனியஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? ஐடென்டிக்கல் இங்கிலீஷ் தான். கரெக்டான வார்த்தைங்க. ஒத்த தன்மை உடையது. ஒத்த தன்மை உடையது. ஐடென்டிக்கல் சிறுசு. அப்போ அது மாதிரிதான் சொல்லுவாங்க. பறந்து விரிஞ்சு கிடக்கிறது. வெரி லார்ஜோட பெருசுங்க. ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டா வெரி லார்ஜோட பெருசுங்க. இந்த ரெண்டு கிடையாது. ஸ்ட்ராட்டிஃபைடு வந்து பொருத்தமானது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா when your population is heterogeneous. ஹெட்ரோஜீனியஸா இருக்கிறப்ப மட்டும்தான் நீங்க ஸ்ட்ராட்டிஃபைடை யூஸ் பண்ணணும். இப்போ இந்திய மக்கள் தொகையில டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றப்ப ஹெட்ரோஜீனியஸ் மார்க்கெட். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இஸ் யூஸ்டு வித் த எய்ம் ஆஃப், எதனோட எய்ம்ல இருக்கு அப்படின்னா நான் ப்ராபபிலிட்டி.
நான் ப்ராபபிலிட்டி எடுக்கிறவங்க குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், ஏதாவது பண்புகளை அடையாளம் காண்கிறதுக்கான ரிசர்ச் எடுக்கலாம். பைலட் ஸ்டடி அப்படின்னு ஒண்ணு படிக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் எடுத்திருப்பீங்க. பைலட் ஸ்டடி எடுக்கிறப்போ சிஸ்டமேட்டிக் சாம்பிளை ஃபாலோ பண்ண முடியாதுங்க. நீங்களாவே போயிட்டு ஒரு 4 பேர்த்துட்டு கொடுத்து எடுத்துட்டு வருவீங்க. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ப்ராபபிலிட்டி சாம்பிளை பண்ண முடியாது. பைலட் ஸ்டடியில நான் ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ணணுங்க. எக்ஸ்ப்ளாரட்டரி ஸ்டடி, எக்ஸ்ப்ளாரட்டரி அப்படின்ற ஒரு ஸ்டடி, அதாவது புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்னு அர்த்தம். உலகிற்கு வெளிச்சம் காட்டு அப்படின்னு அர்த்தம். உலகிற்கு வெளிச்சம் காட்டு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளோர், வெளிக்காட்டு, வெளிச்சம் காட்டு, இந்த மாதிரி சொல்றோம். எக்ஸ்ப்ளாரட்டரி. இந்த 3 விஷயங்கள் இருக்கிறப்போ சம்வாட் நியூ, பண்புகளை பத்தி படிக்கிறது, பண்புகளை ஆராய்தல் அப்படின்னு சொல்லுவோம். பண்புகளை ஆராய்தல், அதுதான் குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி. குவான்டிடேட்டிவ்னா நம்பருக்கு ஆப்போசிட் பண்புகள். அதனாலதான் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள் இதுல பிஎஸ்டிங்கிறதே பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ஒரு நல்ல ஸ்டடியை கொடுக்கணும்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நான் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணாம பார்த்துக்கணும். அதனாலதான் மல்டி ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க. மல்டி ஸ்டேஜ் கொஞ்சம் லைட்டா மட்டும் இதை தொட்டுக்குவாங்க. அப்போ இது பிரைமரி ஸ்டடிலையும் பாத்தீங்க அப்படின்னா பைலட் சர்வேன்னு நீங்க போட்டீங்கன்னாவே அது நான் ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பான்ஸையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. சாம்பிள் சார் இது மொத்தமா செகண்டரியில வருமா சார், பிரைமரியா சார்? எதுலீங்க இது மொத்தமா நம்ம சொன்னோம்னா செகண்டரியா சார், பிரைமரியா சார்? எல்லாமே பிரைமரி தான். பிரைமரி தான். செகண்டரி டேட்டாவுல பயன்படுத்துற இடம் தாங்க. அதாவது பிரைமரி டேட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், முதல்ல கலெக்ட் பண்ண போறது, யூஸ் பண்றது இது செகண்டரி. இது எல்லாமே பிரைமரி டேட்டா தான் வரும். இது எல்லாமே பிரைமரி டேட்டா தான். ஓகே. Which of the following would generally require large sample size? எதுக்கு சாம்பிள் சைஸ் லார்ஜரா வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கிளஸ்டர் சாம்பிளுக்கு லார்ஜ் சாம்பிள் சைஸ் இருக்கு. சாம்பிள் அதிகமா இருந்தா தான் கிளஸ்டரே போக முடியும். கிளஸ்டர்ங்கிறது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளுடைய அட்வான்ஸ்டு, அதாவது அட்வான்ஸ்டுன்னா என்ன, உயர்ந்தது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கிளஸ்டரா பகுத்திருப்பாங்க. ஸ்ட்ராட்டா மாடல்லயே தான் இருக்கும். ஸ்ட்ராட்டா மாடல்லயே தான் இருக்கும். இதுக்கு பேரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அங்க ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவான், இங்க கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ராட்டானா சிறு பகுதி, சிறு துண்டு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா துண்டை விட பெருசுங்க, அவ்வளவுதாங்க. கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரிச்சு டெவலப் பண்றேன்னு சொல்லுவோம். பிரிச்சு டெவலப் பண்றதுதான் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியில இந்த வேர்டு அதிகமா பயன்படுத்துவாங்க, கிளஸ்டர் டெவலப்மெண்ட். கொத்து கொத்தா, கரெக்டான வார்த்தைங்க, கொத்து கொத்தா. அப்ப இதுக்குள்ள நிறைய ஸ்ட்ராட்டா இருக்கும். அதனால ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளினுடைய அட்வான்ஸ்டு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் தான் இது. அதே நீங்க ஹெட்ரோஜீனியஸ் இருக்கிறப்பதான் எடுப்பீங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ்ல தான் இருக்கும். இதுங்க கிளஸ்டரும் பாத்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் தான் இருக்கும். அப்போ when your sample is heterogeneous அப்படின்றப்போ, சாரி பாப்புலேஷன் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டா போலாம். இதுதான் ஸ்மால் சாம்பிள் சைஸ். ஒரு இதுல சாம்பிள் சைஸ் ஸ்மாலா இருந்தா நீங்க ஸ்ட்ராட்டா போலாம். இதே லார்ஜரா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும், கிளஸ்டர் வந்துடும். சாம்பிள் சைஸ் லார்ஜரா இருந்தா கிளஸ்டர் வந்துடும், அவ்வளவுதான். An example of probability sample. Probability sample. Quota, judgment, purposive. Lottery ஒரு மெத்தட். இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தான் வரும். ரேண்டம் சாம்பிள் சார், சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். ரேண்டம்ல வரும். சரிங்க. இப்போ அண்ணா யுனிவர்சிட்டியில இது போடுறாங்க இல்லைங்களா, ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, செலக்ஷன் லிஸ்ட் போடுறாங்க இல்லைங்களா, அது என்ன சாம்பிளுங்க? ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறான். கிளஸ்டராங்க சார். எதுங்க ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு இதுக்கு என்னன்னு கேக்குறாங்க. நான்
டேபிள்ஸ் யூஸ் பண்ணி எடுக்குதுங்க சார். டேபிள்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்பர் கொடுக்குறாங்க, அவ்வளவுதாங்க. நீங்க ரேண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரேண்டம் அப்படின்னு ஒரு நம்பர், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க ரேண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி கொடுப்பாங்க ரேண்டம் நம்பர்ஸ். ரேண்டம் நம்பர்ஸ்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரே டேட் ஆஃப் பர்த், ஒரே பேரு, இதுல எல்லாம் வரவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸிங்க. ரேண்டம் நம்பர்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா நம்ம நாடு முழுக்க அப்ளை பண்றப்போ ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே பேருடையவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரேண்டம் நம்பர் கொடுத்து அவங்கள வந்து தனிமைப்படுத்துறது, கவுன்சிலிங் கால் பண்றதுக்கு. வெறும் செந்தில்குமார்னு போட்டா எல்லா செந்தில்குமாரும் போயிட்டு நிற்பான். இந்த ரேண்டம் நம்பர்ல இருக்கிற செந்தில்குமார்னு சொன்னாதான் அவன் போய் நிற்பானுங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தே நிறைய ஈக்குவலா இருக்குங்க. ஸ்கூல்ல வந்தீங்கன்னா தெரியும், ஸ்கூல்ல ஒரே கிராமத்துல பிறந்திருப்பானுங்க. அவனோட பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வச்சிருப்பான். என்னோட கிளாஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் அது மாதிரி இருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூமுக்கே நான் சொல்றேன் 3 பேர் அதே டேட் ஆஃப் பர்த் சேமா இருக்கு, பேரு சேமா இருக்கு. அப்ப எப்படி யாரு வந்து வின் பண்றதை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்ப அவனுக்கு அது ஜென்ரேட் ஆகிறப்பே ரேண்டம் நம்பர். அப்ளிகேஷன் நம்பருங்கிறது கூட ரேண்டம் நம்பர் தான். நம்ம டிஆர்பிக்கு அப்ளை பண்றீங்க இல்லைங்களா, அப்ளை பண்றப்பே உங்களுக்கு நம்பர் ஜென்ரேட் ஆகிடுது பாருங்க, அதே ரேண்டம் நம்பர். அப்ப அப்ளிகேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. அது அப்ளிகேஷன் கூடயே வர முடியும். சாம்பிளிங் எரர் பிரசன்ட் ஒன்லி சாம்பிளிங் சர்வே. சாம்பிள் வந்தா மட்டும்தான் சாம்பிள் எரர் வருங்க, இல்லைன்னா வராது. சென்சஸ் அப்படின்றது பாப்புலேஷன். பாப்புலேஷன்ல பாப்புலேஷன் சர்வேல நோ சாம்பிள் யூஸ்டு. நோ சாம்பிள் யூஸ்டு. சாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சரிங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பிள் எரரை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு என்ன நம்ம செய்யணும்? சாம்பிள் சைஸ் இன்கிரீஸ் அதெல்லாம் பாத்துக்கோங்க. how to reduce sample size. சரி, how to reduce sample error. எரர் அப்படின்னா சாம்பிளோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அளவு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆல்மோஸ்ட் இயல்நிலை பரவல் வந்துடும். இயல்நிலை பரவல் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரிசல்ட் வந்து ப்ராப்பரா. நான் சாம்பிளிங் எரர் அப்படின்றது ரெண்டுலயுமே இருக்கும். சாம்பிளிங் எரர் சாம்பிளிங் மட்டும்தான் இருக்கும். நான் சாம்பிளிங் எரருக்கு கிளரிக்கல் எரர்னு ஒண்ணு பாருங்க. கிளர்க், அதாவது நம்ம எனுமரேட்டரா பாயிண்ட் பண்றோம். அவர் வந்து போய் சாம்பிள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றாரு. இதுலயும் தப்பு பண்ணலாம், இதுலயும் தப்பு பண்ணலாம். சாம்பிள்லயும் இருக்கும், சாம்பிள் எல்லாமே இருக்கும். இப்போ மார்க் பண்றதுல தப்பு பண்றது இயல்பாவே நடக்குது இல்லைங்களா? அக்கௌண்ட்ஸ் எழுதுற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளரிக்கல் எரரை மிஸ்டேக் பண்ணுவாங்க. கிளரிக்கல் எரரை வந்து எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பாக்குறப்ப நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகும். நான் இது கொஸ்டின் செக் பண்றப்ப நான் ஒரு சிலதெல்லாம் அப்படி போத்துன்னு கொடுத்தா டப்புன்னு போட்டுருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வேலை. போத் அப்படின்னு கொடுத்தாவே டப்புன்னு எழுதிடுவாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா கான்செப்டை புரிச்சு பார்க்கணும்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு 2 தான் விடையா இருக்கு அப்படின்றப்ப 3வது விடையை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா போத் ஏ ஆர் பி அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுவோம். ஏஆர்பி அதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். கரெக்டா இருந்தா கரெக்டா போடணும். அடுத்து which of the sample population is divided into different strata அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்கோம் பகுதிகள். and sample is taken from a different strata. அதாவது divided into different strata அப்படின்னு இந்த strataன்ற வார்த்தை வந்தாவே stratified sampling அப்படின்னு சொல்லலாம். சாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் டிஃபரண்ட் ஸ்டேட்டா. இதெல்லாம் ஒன்னு பிரிச்சது இல்லைங்களா? இது ஒரு குரூப், பிரிச்சது. நான் பிரிச்ச அந்த ஸ்டேட்டாவிலிருந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன், 5 பேருக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மல்டிபிள் பண்றது. அப்ப இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் மெத்தட். இது எல்லாமே நான் ப்ராபபிலிட்டி, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஸ்னோபால், குவாட்டா, பர்பசிவ், நான் ப்ராபபிலிட்டி. இந்த சாம்பிள் பாப்புலேஷன் அப்படின்றது பெரும்பாலும் இந்த ஸ்ட்ராட்டா வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிள் தான். ஓகே, ஃபைன். சாம்பிளிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு விட்டுருங்க.
இதுல 70 கொஸ்டின் இருக்கும். இது 70 கொஸ்டின் மாடல். என்னோட ரிசல்ட் உங்களுக்கு போட்டுருக்கேன். Sampling is based on equal probability. Probability யூஸ் பண்ணோம்னா அது பேரு சிம்பிள் ரேண்டம் அப்படின்னு. ரேண்டம், ரேண்டம், நான் ரேண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ரேண்டம், ரேண்டம், நான் ரேண்டம், இவ்வளவுதான் சாம்பிளிங். நான் ரேண்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நாட் யூசிங் ப்ராபபிலிட்டி, நாட் யூசிங் ப்ராபபிலிட்டினா நான் ரேண்டம். யூசிங் ப்ராபபிலிட்டினா ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணா அது பேரு ரேண்டம். அப்ப சிம்பிள் ரேண்டம் சாம்பிள், சிம்பிள் ரேண்டம். அப்ப வந்து ஸ்ட்ராட்டிஃபைட்ல யூஸ் பண்றது இல்லையா சார், இதுல யூஸ் பண்றது இல்லையா அப்படின்னா, இந்த ரேண்டம் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் கிவன் டு ஆல் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் கிவன் டு ஆல் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு ஆல். சொல்லுன்னு சொன்னேன் நான். படுக்கூடாது, கீழே தான் படுங்க போ. given to all, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு தடவைகள் சாம்பிள் எடுக்கிறப்பையும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு இருக்கும். அடுத்தது சாம்பிள் சைஸ் இன்க்ரீசஸ், சாம்பிள் எரர் வந்து என்ன ஆகுங்க, இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும், டிகிரீஸ் ஆயிடும். இதுக்கு ரெண்டுக்கு இடையிலான உறவு இது என்ன மாதிரியான உறவுங்க? தலைகீழ் உறவு. சாம்பிள் சைஸுக்கும் ரெசிப்ரோக்கல், சாம்பிள் சைஸுக்கும் சாம்பிள் எரருக்கும் தலைகீழ் உறவுங்க. சாம்பிள் எரர் ரெசிப்ரோக்கல். இது அதிகப்படுத்தினீங்கன்னா இது குறையும், அந்த மாதிரி. அடுத்தது which of the following would require the smallest sample size because of its efficiency? Efficiency, simple random sampling. இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது கிளஸ்டரு, ஸ்ட்ராட்டா இதெல்லாம் போறீங்கன்னா லார்ஜ் சாம்பிள் இருந்தா தான். பாப்புலேஷனே உங்களுக்கு ஹெட்ரோஜீனியஸ்ன்றான். அவன் சொல்றதே புரியுதுங்களா? பாப்புலேஷனே ஹெட்ரோஜீனியஸ். அப்ப நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா உன்னோட சாம்பிளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிமா. அதனாலதான் நம்ம ஒவ்வொன்றையும் பிரிச்சு 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 கீழே சாம்பிள்ல வந்து ஸ்ட்ராட்டாவை கண்டுபிடிச்சு ஸ்ட்ராட்டாவில இருந்து சின்ன சின்ன வேல்யூவை நம்ம எடுப்போம். இதே இல்லைன்னா கிளஸ்டர் போய் அதை பிரிச்சிருவோம். ஆனா நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஓரளவுக்கு சின்னதா தான் இருக்கு. அதுல சாம்பிளும் வந்து ஒரு எஃபிசியன்சி லெவல், ஸ்மாலஸ்ட் எஃபிசியன்சி அப்படின்னா அந்த இடத்துல 100 சாம்பிள் பண்றேன், 60 சாம்பிள் பண்றேன், 70 சாம்பிள் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சிம்பிள் ரேண்டம் தான் கரெக்ட். சிம்பிள் ரேண்டம் தான் கரெக்ட். ஓகே, 40 கொஸ்டின் வரைக்கும் இப்ப இருக்கட்டும். வேற ஏதாவது இருந்தா கேட்டுக்கலாம். அடுத்தது டைம் சீரியஸும் இதுவும் ப்ராபபிலிட்டியும் நாளைக்கு ப்ரெஸ்ஸா பார்க்கலாம். அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். சார் இந்த ஹோமோஜினியஸ்ன்ற கண்டிஷன் எதுக்கு சார் வரும்? ஸ்ட்ராட்டிஃபைடுக்கும் கிளஸ்டருக்கும் ஹெட்ரோஜினியஸ் இல்ல சார். அப்போ ஹோமோஜினியஸ் கண்டிஷன். ஹோமோஜினியஸ்னாவே ஸ்மால் தான். ஒத்த தன்மையுடைய ஸ்மாலஸ்ட் குரூப் தான் ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோஜினியஸ்ங்கிறது ஆக்சுவலா ஒரு மார்க்கெட்டை சொல்றோமா. இப்போ வந்து மார்க்கெட் அப்படின்றது வந்து ஹோமோஜினியஸ் அப்படின்னா ஒத்த தன்மையுடைய பொருள்கள் இருக்கும்னு அர்த்தங்க. எங்க பார்க்கலாங்க ஒத்த தன்மையுடைய பொருள்களை? எங்க பார்க்கலாம்? பர்ஃபெக்ட் மார்க்கெட்டாங்க சார். பர்ஃபெக்ட் மார்க்கெட். ஹோமோஜினியஸ் மார்க்கெட் இஸ் a perfect மார்க்கெட். இல்ல நம்ம எங்க பார்க்கணும்? இப்போ காய்கறி சந்தைக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க? காய்கறிகளாவே பார்ப்போங்களா? பூச்சந்தைக்கு போனோம் அப்படின்னா பூக்களாவே பார்ப்போம் இல்லைங்களா? இதெல்லாமே ஒத்த தன்மை உடையது. அப்ப அவங்களுக்குள்ள அது எப்படி இருக்கும்? காம்படிஷன் இருக்கு. வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்போ ஸ்டிப் காம்படிஷன் இருக்கு. அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டிப் காம்படிஷன் இருக்கு. அதுல வந்து 5 கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி பியூர் காம்படிஷன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கு. பியூர் காம்படிஷன் எத்தனை பாயிண்ட சாட்டிஸ்ஃபை பண்ணணும். போன வாட்டி 2017 வந்து இதுல கேட்டிருப்பான், டிஆர்பி பாலிடெக்னிக்ல கேட்டிருப்பான். 2017 பாலிடெக்னிக் எக்கனாமிக்ஸ்ல அதை வந்து சேர்த்து படிச்சிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் எழுதுறவங்க சாரி இது படிக்கிறவங்க அதை படிச்சிருவாங்க. பியூர் காம்படிஷனுக்கும் பர்ஃபெக்ட் காம்படிஷனுமான டிஃபரன்ஸ் அதை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் இல்லைங்க, நீங்க ஏதோ அதை படிச்சுக்கூடாது. நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கிடையாது.
ஹோமோஜீனியஸ்ங்கிறது ஒத்த தன்மையுடைய மார்க்கெட், பூ மார்க்கெட், பழ மார்க்கெட்டு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன், காய்கறி மார்க்கெட் அப்படி நினைச்சுக்கோங்க. ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்றது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது கிளியர்மா? புரியுதுலம்மா உங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இன்னைக்கு ஒரு லைட்டான ஒரு ஏரியா தான், தியரிட்டிக்கல் ஏரியா தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு மிச்சம் ஒரு 30 கொஸ்டின் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம், இது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்மா. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.